ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா மே 19க்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா அம்மா உணவகம் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? 2013 அம்மா உணவகம் தொடங்கியிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தோம்னா அப்போதைய முதல்வர் ஜெயலலிதா அவர்களால் தொடங்கப்பட்டது. இது எங்கே தொடங்கினாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை சாந்தோமில். இந்த திட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஏழைகளுக்கு மலிவு விலையில் உணவு கிடைக்கிறத நோக்கமாக கொண்டு தான் இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. தற்போது சென்னை மாநகராட்சி மூலம் 383 அம்மா உணவகங்களும் மற்ற மாநகராட்சிகள் நகராட்சிகள் மூலம் 237 அம்மா உணவகங்களும் செயல்பட்டு வருகின்றன. இது எல்லாமே புனரமைக்கப்பட்டு தற்போது இந்த திட்டம் மீண்டும் புதுப்பொலிவுடன் தொடங்கியிருக்கு. அதனால தான் இந்த திட்டத்தை பற்றி நம்ம பார்க்குறோம். அடுத்து, விசாரணையில் உள்ளவரை அமைச்சராக்கினால் உச்சநீதிமன்றத்தால் பதவி நீக்கப்படலாம் என்று குறிப்பிடும் வழக்கு எது? மணிப்பூர் மாநில அமைச்சர் தானா ஓஜம் ஷியாம்குமார் சிங் வழக்கு 2020 தான் விசாரணையில் உள்ளவரை அமைச்சராக்கினால் உச்சநீதிமன்றத்தால் அவங்களுடைய பதவி நீக்கப்படலாம் என்று குறிப்பிட்டிருக்காங்க. உச்சநீதிமன்றத்தினுடைய சிறப்பதிகாரம் 142 பயன்படுத்தி அந்த பதவியை நீக்கலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸ்வீடனின் மிக உயரிய விருது எது? ராயல் ஆர்டர் ஆஃப் தி போலார் ஸ்டார் டிகிரி கமாண்டர் கிராண்ட் கிராஸ் அப்படின்றது தான் ஸ்வீடனினுடைய மிக உயரிய விருது. பட்டத்து இளவரசி விக்டோரியா இவ்விருதை பிரதமர் மோடிக்கு வழங்கினார். 18ஆம் நூற்றாண்டில் தோற்றுவிக்கப்பட்டது தான் இந்த ராயல் ஆர்டர் ஆஃப் தி போலார் ஸ்டார் டிகிரி கமாண்டர் கிராண்ட் கிராஸ் அப்படின்ற அவார்டு. வெளிநாட்டு தலைவர்களின் சிறந்த பொது சேவைக்காகவும் ஸ்வீடன் உடனான உறவை வலுப்படுத்தியதில் அவர் ஆற்றிய பங்களிப்பிற்காகவும் இவ்விருது வழங்கப்பட்டு வருகிறது. இவ்விருதை பெற்ற முதல் ஆசிய தலைவர் என்ற பெருமையை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பெற்றிருக்காங்க. ஸ்வீடனினுடைய மிக உயரிய விருது ராயல் ஆர்டர் ஆஃப் தி போலார் ஸ்டார் டிகிரி கமாண்டர் கிராண்ட் கிராஸ் அப்படின்றது தான் மிக உயரிய விருது. இவ்விருதை பெற்ற முதல் ஆசிய தலைவர் என்ற பெருமையை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பெற்றிருக்காங்க. அடுத்து, நார்வே நாட்டின் உயரிய விருது எது? ராயல் நார்வேஜியன் ஆர்டர் ஆஃப் மெரிட்டின் கிராண்ட் கிராஸ் அப்படின்றது தான் நார்வே நாட்டினுடைய உயரிய விருது. அந்நாட்டினுடைய தற்போதைய மன்னர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா 5ஆம் ஹரால்டு. இவ்விருது பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது. இதுவரை பிரதமர் மோடி 32 சர்வதேச விருதுகளை பெற்றிருக்கார். இந்த எல்லா சர்வதேச விருதுகளையும் சேர்த்து மொத்தம் 32 சர்வதேச விருதுகளை பெற்றிருக்காரு. நார்வே நாட்டினுடைய உயரிய விருது ராயல் நார்வேஜியன் ஆர்டர் ஆஃப் மெரிட்டின் கிராண்ட் கிராஸ் அப்படின்றது தான். அந்நாட்டினுடைய தற்போதைய மன்னர் 5ஆம் ஹரால்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.